இந்த 12 ராசியிலேயே இந்த சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த துலா ராசிக்காரர் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இவங்களுடைய பேச்சு திறன் தான். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக தீர்க்கக்கூடியவங்க. யாராவது ஒரு 2 பேர்த்துக்கு பிரச்சனை அவங்களுக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த துலா ராசிக்காரர் அங்கே கூப்பிட்டிங்களா போதுங்க, பெரிந்த எதிரிகளும் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் விஷயங்களை பேசுகிறவங்களை கண்டாலே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அனைவராலுமே ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம் உடையவங்க தான் இந்த துலா ராசிக்காரர். அதே மாதிரி அழகான தோற்றத்தை போலவே இவங்களுடைய பேச்சிலையுமே ஒரு மென்மையை கொண்டிருப்பாங்க. அதனால் எதிர்பாலின ஈர்ப்பு இவங்களுக்கு மற்ற ராசிக்காரோட இயல்பாகவே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இனிமையான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் இந்த துலா ராசிக்காரர் சொல்லலாம். சற்று குரலை உயர்த்தி பேசினா கூட இவங்களுக்கு பிடிக்காது. மேலுமே இது சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லலாம். ரொம்ப நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நேர்மையானவங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு கவலைப்பட மாட்டாங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியாகவே நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி சொகுசாக இருக்க வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. மிகப்பெரிய காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. அதிலுமே சுக்கிர திசை நடக்கும்போது இவங்க பெரிய சாதனைகளையே செய்யக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் என்றாலே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனால் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்களாம். அதே மாதிரி நண்பர்கள் சுற்றுச்சூழல மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதற்காக நேரத்தையுமே அதிகமாக செலவிடுவாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எங்கே இருந்தாலுமே அந்த இடம் ரொம்ப கலகலப்பாக இருக்குமா. அதே மாதிரி இவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. தூய்மையான அன்பை இவங்ககிட்ட நம்ம பொழிந்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலா ராசியை சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும், அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்நாளில் எப்போ யோகங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வகையில் துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். துளாராசி அப்படிங்கிறது ஒரு காலபுருஷனின் 7வது ராசி தான் இந்த ராசி. அதே நேரத்தில் துளாராசி இது ஒரு ஆண் ராசி, இது ஒரு காற்று ராசி, ஒரு சரராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசியோட அதிபதி சுக்கிரன். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 3-4 பாதம் முதல் சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் விசாகம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் இதில் இருக்குது. அதே நேரத்தில் இதோட சின்னம் பார்த்திங்களா தராசு. இவங்களுமே ஒரு தராசை போல ஒரு துல்லியமாக எடை போடக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துலா ராசியின் அதிபதி சுக்கிரனின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் இது எல்லாமே சுக்கிரன் இந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுவார். மேலுமே இந்த ராசியில் பொறுத்த வரைக்குமே சனி இங்கு உச்சம் பெறுவார், சூரியன் இங்கு நீச்சம் பெறுவார். புதனுக்கும் சனிக்கும் நட்பு ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் இங்கு சமம், குரு இங்கு பகை பெறுவார். துலா ராசி சுக்கிரனை குறிக்கிறதுனால துலா லக்கணத்தில் பிறந்தவங்க மென்மையானவங்க, சுகவாசிகள், ஆடம்பர பிரியர்கள், கவர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் எதிர்ப்பாளரை ஈர்க்கக்கூடியவங்க, காதல் உணர்வு அதிகனே சொல்லலாம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நாட்டியம், பாடல், சினிமா, ஜவுளி வியாபாரம், அழகு பொருட்கள், ஹோட்டல், திருமண மண்டபம், கட்டிடம் கட்டி விற்கிறது இந்த மாதிரியான விற்பனைகள் நிறைய செய்வாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வலுப்பெற்ற ஜாதகர் கலைத்துறை, கட்டிடக்கலை, ஹோட்டல், டிராவல்ஸ் போன்ற துறையில் ரொம்ப பிரகாசிப்பாங்க. பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரருக்கு சுக்கிர தசை ஒரு 20 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளே வருவது நல்லது. கும்ப லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் சுக்கிர தசை சரியான வயதில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தால் பிறகு மங்கள யோகமானது அப்படிங்கிற மிக சிறப்பான யோகமானது ஏற்படுமா. சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானத்தில் நிற்கும் போது சிறப்பான மாளவிய யோகமானது ஏற்படும். 12 லக்கணக்காரர்களுக்குமே இந்த யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெறலை அப்படின்னாலும் இந்த யோகம் ஓரளவுக்கு வேலை செய்யும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களும் துளாராசியில் பிறந்தவங்களும் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுகவாசிகளாகவும், காதல் வயப்படுத்துவங்களாகவும், கவர்ச்சிகரமானவங்களாகவும், வாகன யோகம் உடையவங்களாகவும், ஆடம்பர பிரியர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் மீனத்தில் உச்சம் அடைவார், கன்னியில் நீச்சம் அடைவார்.
இந்த இந்த அற்புதம் நிறைந்த இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே சித்திரை 3-4 பாதம் முதல் சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு இந்த சித்திரை மாதத்தில், சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் எப்படி அமைஞ்சிருக்கு, உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. சத்ரு ஜெயஸ்தானத்தில் மே 10 வரைக்குமே சஞ்சரிக்கக்கூடிய தைரிய வீரிய காரகனான செவ்வாய் எடுக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தையுமே கொடுப்பாரு. மற்றவங்களால் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் அதில் செஞ்சு லாபம் அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கும். தொண்டர்களோட பலமுமே கூடும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான நிலையானது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பொருளாதார நெருக்கடியால் கடனுக்கு மேலே கடன் வாங்கி வந்த நிலைகள் அனைத்துமே மாறும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையில் பணம் அதிகமாகவே இருக்கும். உடல்நிலையிலுமே நீங்கள் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளானது விலக ஆரம்பிக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைச்சா கூட மறுபக்கம் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 19ஆம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் கோமதி அம்மனை வழிபட குறைகள் அனைத்துமே விலகும், பல நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று பார்த்திங்களா அமாவாசை. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல யோகக்காரகன் ராகு சஞ்சரித்து உங்களுடைய மனதில் குழப்பம், செயல்களில் ஒரு தடை, குடும்பத்தில் நெருக்கடி, குழந்தைகளால் பிரச்சனைகள் இது எல்லாமே உண்டாக்கி வந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். உங்களோட செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் அமையக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கும் சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய சொத்து, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும். சப்தம ஸ்தானத்தில் ஏப்ரல் 20 வரைக்குமே சுக்கிரன் சஞ்சரத்தினால எதிர்பாலத்தினர் விஷயத்தில் ஓரடி நீங்கள் விலகி இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நிலையானது உங்களுக்கு இருக்கும். பாக்கியாதிபதி புதன் ஏப்ரல் 23 வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையை தான் இருக்கும். ஏப்ரல் 20 இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முன்னேற்றத்தில் அக்கறையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்குமே இருந்து வந்த போராட்டங்களுக்கு எல்லாமே முடிவு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அப்படிங்கிற பாதையை காட்டுவார். அதே நேரத்தில் பல்வேறு சங்கடங்களை சந்தித்து வாழ்க்கையோட கடைசி எல்லை வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புது இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக தான் அமைச்சிருக்கு. தொழிலாளர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லை, குடும்பத்திலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையானது மாற ஆரம்பிக்கும். பொருளாதார நிலையுமே உங்களுக்கு உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் உயரப்போகுது. நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது வரைக்குமே பல வழியில்
முயற்சி செஞ்சுமே கைகூறி வராத வேலைகள் அனைத்துமே இனி உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சகோதரர்களோட ஒத்துழைப்பும் குழந்தைகளோட பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு முடிவிற்கு வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரவங்களுக்கு நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்களா அமாவாசை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 21 ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலமாக அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். திருச்செந்தூர் முருகனையுமே வழிபட வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி நிலையானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். என்ன துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எந்த அளவுக்கு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.